நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் முட்டாளா இருந்தா இந்த வாழ்க்கையை ரசிக்கலாம். கொஞ்சம் ஏமாந்தோம்னா அந்த வாழ்க்கை ரசனையா இருக்கும். ரொம்ப புத்திசாலியா இருந்தா அந்த வாழ்க்கை போர் அடிச்சிரும். அதே கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் தவறுகளை தவிர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தவறுகள தவிர்த்துக்கிடுவோம். பெரிய தப்பு நடந்துராம தவிர்த்துக்கிடுவோம். ஆனா அதுக்காக நான் ரொம்ப புத்திசாலியா மட்டுமே இருக்க போறேன். எவனையும் நம்ப மாட்டேன். காசே குறின்னு இருப்பேன். அப்படிலாம் இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போயிரும். யார்ட்டயுமே பேச மாட்டாங்க சிலர். சிரிச்சுட்டா துட்டு கேட்டுருவாம்ல. கொஞ்சம் சிரிச்சு பேசுனா துட்டுக்கிட்ட கேட்டோம்னா சிரிக்க மாட்டாங்க. சீரியஸாவே இருக்குது. என்ன துட்டு கேட்கலான்னு ஐடியா போடுதியா? பிளான்லாம் அப்படியே தெளிவா போடுவாங்க. ஃப்ரெண்டுக்கு கூடயே வருவாங்க. அப்படியே துட்டு செலவழிக்காமலே வச்சிருப்பாங்க. அக்கௌண்ட்ல நிறைய காசு இருக்கும். நம்மள்ட்ட 10 ரூபா தான் இருக்கும். ஆனா அவன் டீ வாங்கி கொடுப்பான். இவன் 10,000 ரூபாய பாக்கெட்ல வச்சிருந்தாலும் அப்படியே மறைச்சுக்கிட்டே வருவான். அதி புத்திசாலி. அதாவது அதி புத்திசாலியாக இருந்தா உங்க வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கும். கொஞ்சம் அந்த பையன் மாதிரி முட்டாளா இருந்து கையில 10 ரூபா தான் இருந்துச்சு, செலவழிச்சிட்டேன். முட்டாள்தனமா தெரியும் அந்த வாழ்க்கை முறை. ஆனா அவன மாதிரி சந்தோஷமா யாராலையும் இருக்க முடியாது. இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு தான். அதை விட்டுட்டு ரொம்ப புத்திசாலியா இருந்து இங்க ஒன்னும் சாதிக்க போறது இல்ல.